ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தேரில் ஏ என்பவர் பியை விட 25 மதிப்பெண்கள் அதிகம் 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். பி என்பவர் சியை விட 10% குறைவாக பெற்றுள்ளார். சி என்பவர் டியை விட 25% அதிகம் பெற்றுள்ளார் எனில் டி என்பவர் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 500க்கு 320 எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நான் அப்படியே கிவன் டேட்டாவை அப்படியே வரிசையாக எழுதிட்டு வரேன். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏபிசிடி. ஓகேவா? அவங்கள அப்படியே எழுதிக்கலாமா? யார் யாருன்னு எழுதிக்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க, ஓகே, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏவை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஐ விட 25% அதிகமாக. ஏன்ற என்னன்னா பி இருக்காரா? பி அவரோட பார்த்தீங்கன்னா 25% அதிகமாக. அப்போ 25/100 ஆஃப் பி. ஓகே, இதுதான் கிவன். ஓகே, பியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் வந்து சி இருக்கார் இல்லையா, அவரோட 10% குறைவான். சி அவரோட 10% குறைவு. ஓகே, இதுதான் கிவன். அடுத்து சியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி. ஓகேவா? டியை விட 25% அதிகமாக. 25% ஆஃப் டி வந்து இவர் அதிகம், அதனால் அந்த பர்சன்டேஜை போட்டுக்குவோம். இப்போ லாஸ்ட்டாக டியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கை கொடுத்துட்டாங்க. டி எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 320. 500க்கு 320 வாங்கியிருக்கார். ஓகே, அவரோட மார்க்கை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போட்டு வரலாம். இப்போ சி வேணும் நம்மளுக்கு தெரியணும்னா டி கொடுத்துருக்காங்க இல்லையா, டி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்படியே போட்டுட்டு வரலாம். டி எவ்வளோ 320 கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள். 320 25% ஆஃப் 320. ஓகேவா? இப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5, இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 16. நம்மளுக்கு தெரியும் 5 16s are 80. அப்போ 320 ப்ளஸ் ஒரு 80 வந்து 400. இப்போ சியோடது கண்டுபிடிச்சிட்டோம். சி இப்போ வந்து 400 மார்க் வாங்கியிருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போடுவோம். சியில் போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 400 10/100 ஆஃப் 400. ஓகேவா? அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போது இது 40. 400ல் 40 போச்சுன்னா 360. இப்போ பியோட மார்க்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 360. இந்த 360 எடுத்து ஏல போடுறேன். லாஸ்ட்டாக அவங்க ஏ தான் கேட்குறாங்க. இதோட நம்மளுக்கு சம் முடியுது. இப்போ பியில் போட்டுடலாமா? 360 25% ஆஃப் 360. ஓகேவா? ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5, இது 2, திரும்ப இந்த 2 எடுத்துக்கிச்சுன்னா 18 வரும். 18 × 5 நம்மளுக்கு தெரியும் 19. இப்போ 360 + 90 ஆட் பண்ணுங்கள். 0 6 9 5 ரிமைண்டர் 1 415 வருது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 450. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?